ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது காலை கிடையாது, மாலை. மாலை வணக்கம். செம்பருத்தி அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன், மாடி தோட்டத்தில் எவ்வளோ வெயிலுக்கும் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னுடைய செடியில் வந்து பாருங்கள், செம்பருத்தி எத்தனை பூத்துருக்குன்னு. நீங்கள் வரிசையில் பார்த்தாலும் தெரியும். செம்பருத்தி தான் பூவாக பூத்து தள்ளுது. வெயில் காலத்துக்கு வந்து இது நல்ல செடி அப்படின்னு சொன்னால் செம்பருத்தி தான். ஒவ்வொரு செடியிலையும் நிறைய பூக்கள் வர்றாங்க. ரோஸ், ஆரஞ்சு அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ரோஸ் பூத்துட்டாங்க. இந்த ரோஸ் செம்பருத்தியில் மட்டும் எத்தனை மொட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நான் பேசுகிறது கேட்கும்னு நினைக்கிறேன், பக்கத்தில் வச்சு தான் பேசுகிறேன். நிறைய மொட்டு விட்டுருக்காங்க. இந்த செம்பருத்தியும் பாருங்கள், நிறைய பூக்கள் வந்திருக்குறாங்க. வெயிலுக்கு நல்லா பூ வரும் அப்படிங்கிற மாதிரினா இந்த செம்பருத்தி செடி தான். நம்ம சாமிக்கு எடுத்து வைக்கிறதா இருந்துக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த பூ தான் நான் எடுத்துகிட்டு போவேன். சாயந்தரம் பறித்து எடுத்துகிட்டு போவேன். ஒயிட் செம்பருத்தி, ரோஸு, சிகப்பு, ஆரஞ்சு நிறையா பூத்துருக்காங்க. இங்கே 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டு வந்து அங்கே பூத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு செடி மட்டும் டல் ஆகிட்டாங்க. இது வந்து வேருடைய பாதிப்பாகி போச்சு. இதை ஒன்றை காப்பாற்ற முடியல. இதை எடுத்துகிட்டு இன்னொரு செம்பருத்தி தான் வைக்க போகிறேன். நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், முடியலை. வேறு ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த செம்பருத்தியும் கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு சின்ன வீடியோ எதுக்குன்னா, மாடி தோட்டத்துக்கு செம்பருத்தி நல்ல ஒரு செடியாக வைக்கலாம். அது எத்தனை கலர் வச்சாலும் அருமையாக வளர்கிறாங்க, சூப்பராக பூ பூக்குறாங்க. அதுக்காக ஒரு சின்ன இந்த வீடியோ. என்னுடைய பறவைகள் எப்பயும் போல் வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. காலையில் எவ்வளோ புறா வர்றாங்களோ அதே அளவுக்கு சாயந்தரம் கிளிகள் மட்டும் நிறையா வருவாங்க. முன்னாடி இந்த வீடியோவுக்கு வந்து லைவ் போட்டிருந்தேன், கிளியில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய கிளிகள் பார்க்கலாம். சவுண்டு கொடுத்துட்டு கிளம்புறாங்க. மாடியும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அதோடைய பாருங்கள், சின்ன சின்ன செடிகளில் இடையில வர்றாங்கல்ல, அவங்கள பறித்து போடுறதே இவ்வளோ வருது. ஆனால் செம்பருத்தியை பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்காங்கன்னு. சாயந்தர நேரம் எடுத்தாலும் செடிகள்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் இந்த நேரத்தில் எந்த ஒரு செடியும் புதுசாக வாங்கி ட்ரை பண்ணாதீங்க. சித்திரை மாதம் அடுத்து அக்னி நட்சத்திரம் வந்துடும். வர்றதுக்கு ரொம்ப வெயில் அடிக்கிறனால இப்போ நான் வாங்கின 5 செடியில் சாமந்தி செடியே கொஞ்சம் டல்லாக தான் இருக்காங்க. அதனால் இனிமேல் ஒரு சித்திரை முடிஞ்சதுக்கப்புறம் தான் செடிகள், புது செடிகள்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்திருக்கேன். ஆனால் இந்த வெயிலுக்கு வந்து நல்லா வர்றது செம்பருத்தி மட்டும்தான். எதுவும் வாடவும் இல்லை, அவங்க கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. பூக்களும் வைக்கிறாங்க, நிறைய மொட்டும் வைக்கிறாங்க. இது கொஞ்சம் மொட்டெல்லாம் விட்டுட்டா எல்லாத்தையும் கட் பண்ணி விடலான்னு பார்த்தேன். ஆனால் அடுத்தடுத்தாப்பில் மொட்டு வைக்கிறனால என்னால் கட் பண்ணி விட முடியல. பாருங்க, எல்லா இதுலேயும் கிளையிலையும் மொட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே அதிகமான தண்ணி ஊற்றுறனால ஒரு கலர் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காங்க. இன்னும் சத்துக்கள் உள்ளதை கொஞ்சம் நல்லாவே கொடுக்கணும். மாடி தோட்டத்தில் செடிகள் வளர்ப்போட கொஞ்சம் பராமரிப்பும் நல்லா பார்த்தோம்னா அவங்க நல்லா இருப்பாங்க. இதை எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எடுத்துகிட்டு திருப்பி வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் சருகுகள்லாம் போடணும். இதெல்லாம் இடையில முளைச்ச சின்ன சின்ன செடிகள், புல் இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துருவேன். எதுக்காண்டி அதுகளையும் அப்படியே வளர விட்டுருந்தேன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அது கொஞ்சம் நிறைஞ்சிருந்துச்சுன்னா வெயில் கொஞ்சம் தாக்காமல் செடிகளுக்கு நல்லாயிருக்குங்கிறக்காண்டி விட்டு வச்சுருந்தேன். ஆனால் அதிகமாக வளர்ந்துட்டாங்க. அதனால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இன்றைக்கி பூவை பார்த்தோன்னே தான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து காமிக்கணுங்கிறக்காண்டி தான் வீடியோ எடுத்திருக்கேன். மாடி தோட்டத்தில் ஒரு செம்பருத்தியாவது நீங்கள் வச்சு பாருங்கள். அதிகமான பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உரங்கிறது பெரிய விஷயமாக எந்த அளவுக்கும் கொடுக்கல.
ஆனால் இந்த ஒரு செடி என்னால் சரி பண்ண முடியல. வேப்பனையெல்லாம் அடித்து பார்த்தேன், வேரில் எதுவும் டேமேஜ் ஆகிடுச்சா என்னன்னு தெரியலை. சரி ஓகே, அதை எடுத்துகிட்டு மற்ற வேறு ஏதாவது செடி வச்சுக்கலான்னு ஒரு இது பண்ணிட்டேன். ரோஸ் பார்த்திங்கள்ல, காலையில் இருக்கிற வீடியோலேயே நான் போட்டிருப்பேன். ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி, ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி ரோஸ் செடியில் நம்ம வந்து கொஞ்சம் ஜெயிச்சாச்சு. அது வரும்போது அது கட் பண்ணி அதுக்கப்புறம் தளிர் விடுறதுங்கிறது பெரிய விஷயம். ஆனால் இங்கே பாருங்கள், செடி ஃபுல்லாக தளிர் விட்டுட்டாங்க. இவங்களும் அப்படி தான் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த செடி வந்து காஞ்சிட்டு வராங்க பாருங்கள் இலை. ஆனால் இவங்க எல்லாம் மஞ்சள் ரோஸ், இது பூ பூத்திருக்கும் போதே எடுத்திருக்கேன். இப்போ இந்த இதை வந்து அப்படியே நான் கட் பண்ணி விட்டுருவேன். இலை காயுது அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு கட் பண்ணி விட்டுருவேன் எல்லாத்தையும். அப்போ தான் உங்களுக்கு வந்து புது தளிர்கள்லாம் வரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மாலை ஒரு சின்ன வீடியோவோட முடிச்சுக்கிடுவோம். நாளைக்கு நல்ல ஒரு இது பார்ப்போம்.